வணக்கம் டிபிகே டாக்ஸ். மகாநதி சீரியலில் காவிரியாக நடிக்கிற லக்ஷ்மி பிரியா அவங்கள நமக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக அந்த கதாபாத்திரத்தை அவங்க நடிச்சிட்டு வராங்க. இப்போது சமீபத்தில் கூட விஜய் விருதுகளுமே லக்ஷ்மி பிரியா அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. இவங்க இந்தளவுக்கு புகழடைகிறதுக்கு முன்னாடி ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காங்க. ஆக்சுவலாக பேசிக்காக இவங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டில் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல சம்பளத்தோட ரொம்பவும் சூப்பரான லைஃப் வாழ்ந்திருந்தாலுமே இவங்களுக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருந்துச்சு. நம்ம மாடலிங் அல்லது மீடியாவுக்கு போகணுன்ற ஆசை இருந்துச்சு. இதனால் இவங்க 9 to 6 இவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே மற்ற டைம் எல்லாமே இவங்க மாடலிங், ஷார்ட் ஃபிலிம்னு அதில் நடிச்சிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் கூட ஒர்க் பண்ணுற அளவுக்கு இவங்க அந்த டைமில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் விஜய் நடித்த குஷி திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தை இவங்க சின்ன வயசில் பார்க்கும்போதே நம்மளும் நடிகை ஆகணுன்றது தான் இவங்களோட சின்ன வயசு இருந்துச்சு. அப்போ இருந்தே நடிகை ஆகணும்னு தான் நினச்சாங்க. ஆனால் பெற்றோர்களோட ஆசையால் இவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க ஜாபை குயிட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லாமையே இவங்க தன்னோட வேலையை விட்டுட்டு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் இவங்களோட மிகப்பெரிய அதிர்ஷ்டம், இவங்க ஜாபை விட்டது ஒரு நாள்லேயே இவங்களுக்கு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அதுவும் யோகி பாபு ஹீரோவாக நடித்த பன்னிக்குட்டி திரைப்படத்தில் இவங்களுக்கு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இவங்களும் நேரடியாக போயிருக்காங்க. அங்கே போனப்போ தான் இவங்களுக்கு தெரிஞ்சுக்கு நம்ம தான் ஹீரோயின்னு. முதல் திரைப்படத்திலே நம்ம ஹீரோயின் ஆகணும்னு இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பேரண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி வேலையை விட்டுட்டு நடிக்க போகிறேன்னு சொன்னப்போ அவங்க ஏற்றுக்கலை. கிட்டத்தட்ட 4 வருடத்துக்கு மேலே அவங்க லட்சுமி பிரியா அவங்க நடிக்கிறத எப்போவுமே ஏற்றுக்கலை. மகாநதி சீரியலில் காவிரி கதாபாத்திரத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களோட பேரண்ட்ஸுமே இவங்களை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. முதல் திரைப்படத்திலேயே எந்த ஒரு முன்னனுபவமும் இல்லாதனால கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்திருக்காங்க லட்சுமி பிரியா அவங்க. அந்த டைமில் யோகி பாபு, கருணாகரன் போன்றவங்க ரொம்பவும் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. லட்சுமி பிரியா அவங்களோட அடுத்த திரைப்படமான ட்ரிப் திரைப்படத்துலேயுமே யோகி பாபு அவர்கள் தான் ஹீரோவாக நடித்தார். இந்த 2 படத்துலேயுமே லட்சுமி பிரியா அவங்களுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டிவாக இருந்தது யோகி பாபு அவர்கள் தான். இதுக்கப்புறம் சீரியலில் நடிக்கலாம்னு இவங்க சீரியல் வந்திருக்காங்க. அப்போ தான் இவங்க மாங்கல்ய தோஷம்ன்ற சீரியலில் நித்யான்ற கதாபாத்திரத்தில் ரொம்பவும் முக்கியமான ரோல் நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியலுக்கு அப்புறம் தான் இப்போது மகாநதி சீரியலில் காவிரியாக நடிச்சிட்டு இருக்காங்க லட்சுமி பிரியா அவங்க. மகாநதி காவிரியாக நடிக்கிற லட்சுமி பிரியா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட ஹார்ட் ஒர்க் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.